மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் இதை பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக நடக்கும். யாரெல்லாம் இது வரைக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் இருக்கோ பிரார்த்தனைகள் நிறைவேறும். எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்குது, ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் பெருசாக உங்களுக்கு லாபத்தை கை கொடுப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டுமல்ல, பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபத்தை அடைவதற்கான மாதமாக இந்த மாதம் உண்டு. இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு அல்லது டிலே ஆனவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு, அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. இந்த மாதத்தில் யாரெல்லாம் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் இருக்குது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இந்த ட்ராவலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பதற்கான சுச்சுவேஷன், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் சிறுதொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பரவாயில்ல. உங்களுடைய கரியர், ப்ரொஃபஷன், ஜாபை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் சனியுடைய பார்வை இருக்குது, இன்னொரு பக்கம் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. ஸோ வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, பட் வேலையில் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. பார்க்கும் வேலையை விடுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அதனால் உங்களுடைய கரியரில் எஃபர்ட் கொடுங்க, வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. வேறு நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் இல்லை. ஆக நல்லா கிடைச்ச வேலையை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி நல்லா இருக்குது. குறிப்பாக மார்ச் 14க்கு அப்புறம் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்கும். ரொம்ப நாளாக எனக்கு பாஸ்போர்ட் வரல, வீசா வரலைங்கிறவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ மார்ச் 14க்குள்ளே கிடைக்கும். இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த மாதம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள், இதுவும் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரெக்கக்னைஸ் நல்லா இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது.